இந்த கோவிட் முன்னாடி லைஃப்லாம் கொஞ்சம் நார்மலாக இருந்துச்சோ? ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற கான்செப்ட்டே குடுக்க மாட்டாங்க மோஸ்ட்டா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கு, ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் இருக்கு, ஹைப்ரிட் இருக்கு. இதில எது நல்லது? இதோட ப்ரோஸ் என்ன? கான்ஸ் என்ன? இது எல்லாத்தையுமே டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பெஸ்ட்டா, ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் பெஸ்ட்டான்னு யோசிக்கிறதுல ஒரு 4 விஷயத்த வச்சு நம்ம இதை பிரிச்சா கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சுங்க. ஒன்று வந்து டைமு, 2வது வந்து உங்களுடைய ஃபோக்கஸ் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன், 3வது வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப், 4வது வந்து பார்த்திங்கன்னா ரெகக்னிஷன்ஸ் அண்ட் ஃபீட்பேக். இந்த 4 விஷயத்தையும் வச்சு எப்படி இதை ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைம் எடுத்துப்போம். டைமை ஃபர்தராக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஒன்று வந்து ப்ரிப்பரேஷன் அண்ட் ட்ராவலிங் டைம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆக்சுவல் ஒர்க் ஹார்ஸ். ப்ரிப்பரேஷன் அண்ட் ட்ராவலிங் டைமில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸில் தான் ஆப்வியஸாக இருக்கும். ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வந்து ரொம்ப கம்மி. ஒர்க்கிங் ஹார்ஸை பார்க்கும்போது ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸில் ஒரு ஃபிக்ஸ்ட் ஹார்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒர்க் ஃப்ரம் ஹோமை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். இங்கே நீங்கள் ஒழுங்காக டைம் மேனேஜ் பண்ணிங்கன்னா இங்கே வந்து இட் கேன் பி அ ஹெவன். பட் அதுவே நீங்கள் தப்பாக மட்டும் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிங்கன்னா இட் கேன் பி ஹெல். 2வது ஃபோக்கஸ் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஃபோக்கஸ் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கோட பர்சனல் ஒப்பீனியனில் எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஃபோக்கஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆஃபீஸில் வந்து எனக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவும் ஃபோக்கஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரியும் இருந்துச்சு. மேஜர் ரீசன் இதுக்கு என்ன அப்படின்னா, நான் என்னோடய வீட்டில் வந்து ஐ ஹேவ் அ செப்பரேட் ஸ்பேஸ் டு ஒர்க் ஆன். கூட்டு குடும்பத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் அப்பா டிவி பார்க்குறாரு, அம்மா மிக்ஸி போடுறாங்க, இந்த நேரத்தில் வந்து உங்கள் மேனேஜர் ஒரு மீட்டிங் கூப்பிட்றாருன்ற போதெல்லாம் வந்து நடக்கிறது பூரா வந்து ஒரு கூத்து தான். அது கண்டிப்பாக நடக்கும். பட் அப்படி இருக்கும்போது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உங்களுக்கு அதிகமாக வரலாம். பட் எனக்கு பர்சனலாக இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக வந்துச்சுங்க. ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு வேலை உங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா பல வேலையில் உங்களை கோத்து விடுவாங்க. உங்களுக்கு தேவையே இல்லாமல் இதுக்கும் என்னையா சம்மந்தம், என்னையே கோத்து விட்டீங்கன்ற மாதிரி பல வேலைகள் வந்து எனக்கு பர்சனலாக வந்து வந்திருக்கு என்னோடய ஆஃபீஸில் நான் ஒர்க் பண்ணும்போது. ஸோ அங்கே வந்து எனக்கு இந்த ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸோட ஒர்க் ஃப்ரம் ஹோம் பெட்டரு அப்படின்னு தோணியிருக்கு. 3வது ரிலேஷன்ஷிப். மற்ற ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60-40ன்ற ஒரு டோனில் இருக்கும். ரெண்டுமே மோஸ்ட்டாக கிடைக்கும் ஒழுங்காக மேனேஜ் பண்ணோம் அப்படின்றதில். பட் ரிலேஷன்ஷிப்ஸை பொறுத்த வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸில் தான் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ஸ்ன்ற ஒரு விஷயமே இருக்கும். ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்யூன் ரிலேஷன்ஷிப்பை ஒரு ஆன்லைனில் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் அதுவே இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே இருந்தாங்க போய் எந்த புது ஆஃபீஸ் போனாலும் ஒரு 10 to 20 days ஒரு மென்ஸுக்கு மோஸ்ட்டாக ஒரு 20 நாளுக்குள்ளே ஒரு கேங்கு செட் ஆகிடும். அந்த கேங் கூடயே வந்து சாப்பிட்றது, இது போகிறது என்ன, டீக்கு போகிறது அப்படி இப்படின்ட்டு வந்து செட் ஆகிடுவாங்க. அதுவும் தம் அடிக்கிறவங்களாம் இருந்தால் அவ்வளோதான், அந்த கேங்கை வந்து பிரிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு நல்ல ஒரு ரேப்போ உங்களுக்கு பில்ட் ஆகிடும். அண்ட் இந்த டைமில் தான் அவங்களோட அதாவது இப்போ நீங்கள் சீனியர்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்க லைஃப்பில் அவங்க ஃபேஸ் பண்ண சுச்சுவேஷன்ஸு, இந்த இடத்துல என்னென்ன பண்ணுறது அப்படின்னு நாங்கள் கேட்கும் போது அங்கே ஒரு கான்வர்சேஷன்ஸ் பில்ட் ஆகும். அந்த கான்வர்சேஷன்ஸ் மூலயமா வந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்டிங் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸில். அண்ட் அதே மாதிரி நீங்கள் தப்பு பண்ணும்போது அவங்க உங்களுக்காக வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் தப்பு பண்ணும்போது உங்களை திருத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்ம ஜூனியர் வந்து நம்மளை திருத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகள்லாம் கூட எனக்கெலாம் நடந்திருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் வந்து ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். பட் ஒர்க் ஃப்ரம் ஹோமை பொறுத்த வரைக்கும் இந்த அட்வான்டேஜஸ்ஸு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். உங்களுக்கு லோன்லியாக நீங்கள் ரொம்ப இதுவாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். 2வது வந்து இந்த லோன்லினஸ்ஸே ஒரு பெரிய டிப்ரெஷனாகவோ இல்லை ஒரு மென்டல் ஃபெட்டிகாவோ மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்களுக்கு. ஸோ ஒரு வேளை நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் பண்ணிவிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணும்போது
இது ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். அதுவும் பர்சன்ஸ் அப்படின்ற ஒரு சில பேர்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எப்படின்னா, ஒரு நாளைக்கு 4 பேர்கிட்ட அது அட்லீஸ்ட் பேசி ஆகணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களால ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறது சுத்தமாக முடியாத ஒரு காரியம். ஸோ அது வந்து நீங்கள் அப்படி ஒரு வேளை பர்சனாக இருந்தால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லாமல் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் போய் ஜாலியாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிவிட்டு ஜாலியாக இது பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். பட் அதை நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபோக்கஸ் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸை பொறுத்தும்போது, ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலே வந்து நம்ம நிறைய வாட்டி டீ போவோம், பிரேக் போவோம். ஸோ இதில் வந்து அந்த உங்களோட ப்ரொடக்டிவிட்டி வந்து மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அங்கே அது ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபீட்பேக் அண்ட் ரெகக்னிஷன். நான் இப்போ உங்களுக்கு முன்னாடி சொன்ன இந்த ரிலேஷன்ஷிப்ஸ்லேயே சொன்ன மாதிரி தான். ஸோ உங்களோட சீனியர்ஸ் கிட்டேருந்து உங்களுக்கு ஈஸியாக ஃபீட்பேக் கிடைக்கும். அண்டு உங்களுடைய இமிடியட் மேனேஜர்ஸ் கிட்டேருந்து ஆர் உங்களோட நீங்கள் ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபவுண்டர்ஸ் கிட்டேருந்தே கூட ஈஸியான ஃபீட்பேக்ஸை வாங்குறது வந்து ரொம்ப ஈஸி. ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸில் இது ரொம்ப ஈஸி. பட் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வந்து இது வாங்குறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு வந்து நீங்களாக வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி டைம் செட் பண்ணி ஒரு கால் செட் பண்ணி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள், நான் எப்படி ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இது பண்ணுவேன். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து இதே மாதிரி தான் பண்ணி வச்சுருந்தார். எங்களோட இமீடியட் மேனேஜர்கிட்டையும் என்னோடய ஃபவுண்டர் கூடயும் ஒரு எவ்ரி மந்த் வந்து ஒரு கால் வச்சுருப்பார். அதில் அவர் ஃபீட்பேக் போய் அவராக கேட்டு வாங்கி ஹி வில் இம்ப்ரூவ் ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது வந்து அவங்களுக்குமே வந்து ஒரு ஜென்யூனான ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறதுக்கான, பிகாஸ் இட்ஸ் வெரி ஹார்ட் ஃபார் ஒரு ஆன்லைனில் நீங்கள் ஒருத்தரை பார்த்துட்டு இது பண்ணுற. ஸோ அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இந்த மாதிரி ஒன்று செட் பண்ணும்போது. ஸோ இது வந்து நீங்களும் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். மென்டல் ஹெல்த், நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணாலும் சரி, ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் பண்ணாலும் சரி, மென்டல் ஹெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ரொம்ப ஓவராக நீங்கள் ஒர்க் பண்ணுறதுனால, நீங்கள் ஒர்க்கஹாலிக்காக இருக்கிறதுனால உங்கள் கம்பெனிக்கு வந்து அது ரொம்ப நல்ல விஷயந்தான். பட் உங்களுக்கு அது நல்ல விஷயமா அப்படின்றத நீங்கள் வந்து யோசிக்கணும். ஏன்னா உங்களோட மென்டல் ஹெல்த் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். உங்களோட ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் அப்கமிங். நீங்கள் இன்னும் முன்னேறணுனாலோ இல்லை உங்கள் ஃபேமிலிக்கோ உங்களோட ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ அது ஹெல்த்துன்னு சொல்லும் போதே உங்களோட மென்டல் ஹெல்த்தும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணும்போது என்ன மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னா, குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் ஓவராக வேலை செஞ்சால் மாதிரியும் இல்லை வேலையே செய்யாத மாதிரியும் இருக்கும். அண்ட் இந்த லோன்லினஸ், அதாவது நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ்லேருந்து வெளில வரும்போது இந்த லோன்லினஸ்ஸை நீங்கள் இது பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற அந்த கேப்ஸை வந்து நீங்கள் இது பண்ணணும். அது வந்து நீங்கள் பார்க்குறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், 60-80-20 ரிலேஷன்ஷிப்ஸில் அப்படின்ட்டு. ஆனால் வந்து இதில் ஜென்யூனாக ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருப்பேன். அந்த 20% நான் எங்கே கொடுத்தேன்னா, the 20% is going to your family. அந்த 20% இஸ் more வேல்யூபிள் than that 80%ங்க உண்மையாக சொல்லணும்னா. ஏன்னா உங்கள் அந்த 20%-ஐ நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்கிட்டீங்க, உங்கள் ஃபேமிலி கூட உங்களால் டைமை ஒழுங்காக ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சுது, அவங்களுக்கான தேவைகளையும் அண்ட் நீங்கள் அவங்களுக்கும் உங்களுக்குமான புரிதல் வந்து நல்லா இருந்துச்சுன்னா மட்டுமே இது வந்து ஒரு மேசிவான ஒரு விஷயமா உங்களோட லைஃபுக்கே மாறும். when it comes, because job is not life, job is a part of life. அதை வந்து ரொம்ப முக்கியமாக பாருங்கள். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் பெஸ்ட்டாக ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் பெஸ்ட்டான்னு நிறைய பேசியிருக்கோம். இது இல்லாமல் ஹைப்ரிட்னு ஒரு கல்ச்சரும் இருக்குது. எனக்கு ஹைப்ரிடை பற்றி பெருசாக ஒப்பீனியன் இல்லை, பிகாஸ் ஐ நெவர் ஒர்க்ட் இன் ஹைப்ரிட். பட் உங்களுக்கு ஹைப்ரிடை பற்றி ஏதாவது ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா அதை கீழே போடுங்க. அண்ட் ஆல்சோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பெஸ்ட்டாக ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் பெஸ்ட்டான்றதையும் கமெண்ட்ஸில் போடுங்க. we will have a good conversation in the comments. ஓகே, இன்னொரு முக்கியமான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்கே.